வணக்கம். என் பேர் சுதன் பொன்னையா. இப்போ லிஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சில லிஸ்டிங்கில் போட்டிருப்பின வந்து ஆஃபர் எனி டைம் வந்து சில ஆஃபரில் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஆஃபர் ப்ரெசன்டேஷன் டைம்னு சொல்லி வந்து போட்டிருப்பேன். அப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், என்ன தேவையில் அதில் மீன் பண்ணின்னு சொன்னால், ஆஃபர் எனி டைம்னு சொன்னால் அந்த வீட்டை வந்து ரீசேலுக்கு நார்மலாக லிஸ்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ப்ரைஸை நீங்கள் லிஸ்ட் பண்ண ப்ரைஸு கிட்டத்தட்ட ரேஞ்சில் தான் அவையில் வந்து ஆஃபர் எதிர்பார்க்கணும். அப்போ அந்த டைம் ப்ரைஸுக்கு நீங்கள் ஆஃபரை கொடுத்து அந்த வீட்டை வாங்கலாம். அந்த ஒரு பர்டிகுலர் ஆஃபர் டேட்டா போடுறப்படின்னு சொன்னால் அதில் ஆஃபர் ப்ரெசன்டேஷன் செய்ய போகணும்னு சொல்லி நீங்கள் ஆஃபர் லிஸ்ட் பண்ண டேட்லேருந்து ஒரு 1 வீக் டைமில் போடுவோம்னா ஒரு ப்ரைஸை வந்து குறைச்சி போட்டுருப்பேன்னு சொன்னால் வந்து கூடுதல் ஆஃபரை எடுத்து ஒரு ஆஃபர் ஓரை ஏற்படுத்தி அதில் கூடுதல் விலைக்கு அந்த வீட்டை விற்கிறதுக்கு தான் அது அப்படி மீன் என்று சொல்லியிருக்கும். அப்படியே அந்த சந்தர்ப்பத்தில் வந்து கூடுதலாக ஸ்ட்ராங் ஆஃபரை தான் எதிர்பார்ப்பேன். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அப்படி ஆஃபரை போடணும்னு சொன்னால் முதலே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அந்த வீட்டை போய் அப்படியே பார்த்து இது கண்டிஷன் எல்லாம் பெருசாக விரும்ப மாட்டேன். இது கிட்டத்தட்ட ஒரு பவர் அப் செல்லில் வாங்குற மாதிரி கண்டிஷன் தான். ஆனால் இங்கே வந்து கரண்டி தருவணும் வீட்டில் எல்லாத்தையும். இப்போ ஆக்சஸ் கண்டிஷன் இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் கரண்டி இருக்கலாம், எல்லாம் செய்து கொள்ளலாம். ஆனால் கூடுதலாக வந்து ஒரு அவையில் வந்து ஒரு ப்ரைஸை எதிர்பார்க்குற ப்ரைஸு கிட்டத்தட்ட ப்ரைஸை எதிர்பார்க்குறப்போனால் அதே மாதிரி கண்டிஷனையும் பெருசாக வந்து விரும்ப மாட்டேன்னு சொன்னால் சில பேர் ஆல்ரெடி ஹோம் இன்ஸ்பெக்ஷனை செய்து வச்சுருப்பேன். சில வேலை ஃபர்னிஷ்க்கு இந்த ஃபைனான்சியல் கண்டிஷன் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் குறைச்சி வாங்குகிற சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்படியான இந்த ரீசேலில் வந்து இப்படியான விஷயங்களும் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு வீடை வாங்கக்கு முதல்ல எங்களுமே ரியல்டரை கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஸ்டெப்பாக கொண்டு போய்க்க இந்த வீடு வாங்குகிற ப்ரொசஸை வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீ மைண்ட்லேயே மாறக்கூடியதாக இருக்கும். கடைசி நேரம் மட்டும் வெயிட் பண்ணி புது டேர்ம் இது கண்டிஷன்களை வந்து சில பேர் இப்படி பிரச்சனை நடந்தால் அப்புறம் தான் அவருக்கு தெரியும் இதாண்டா என்னான்னு சொல்லி அப்படியே சந்தர்ப்பத்தை குறைச்சி இப்படியான வீடியோக்களை நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணாங்க. தொடர்ந்து இந்த வீடியோக்களுக்கு ஆதரவாக தாங்க. நன்றி, வணக்கம்.